சமீபத்தில் திருச்சியில் சில நாட்கள் முன்பு என்ன இருக்குன்னா, கோயில் முன்பு காரை நிறுத்திய ஒரு முஸ்லீம் நபர் வந்து சாதிக் பச்சன்பர் அந்த காரை எடுத்து ஓரமாக அனுப்பாடுங்கள், திருவிழா நடக்க போகிறதுன்னு அப்படின்னு சொல்லி கோயில் பூசாரி சொன்னதுக்காக அந்த பூசாரி அறிவாளர்கள் வெட்டிய சம்பவம் அரங்கேறியது. இந்த அரங்கேறி சில நாட்களுக்குள்ளேயே அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, நெல்லை சுத்தமல்லி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், அந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு முன்னாடி கோவில் இருக்குது, குலதெய்வ கோவில் இருக்குது. அந்த கோவிலில் 2 பீடங்களுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காரு வந்து ஹாரூன் நாதர் ஷா பாபு அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இஸ்லாமியர் இருக்கார். இங்கே வந்து காரை 2 பீடுக்கு நடுவில் நிப்பாட்டியிருக்காரு. தன்னுடைய தார்க்கு வாகனம் நினைக்கிறேன், அந்த வாகனம் அது தொடர்பாக புகைப்படம் கூட வெளியே வந்திருக்குது. அந்த வாகனத்தை நிப்பாட்டி வைத்திருக்காரு. நிப்பாட்டி இருக்கும்போது 2 பேருக்கு நடுவில் நிப்பாட்டிருக்கீங்களே, எங்களுக்கு இது இருக்கே அப்படின்னு சொல்லப்படும் போது அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த அந்த சாதி, அவரோட குறிப்பிட்ட சாதியை இழிவாக சொல்லி பேரை சொல்லி அவருடைய இது இருக்கார். இதனால் மனமுடைந்த அந்த நபர் எசைக்கும்போதுன்னு நினைக்கிறேன் அவருடைய பேர், அந்த கணக்கர் வந்து என்ன பண்ணிக்கிறார், காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. ஆனால் காவல் நிலையத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எடுக்கப்படாமல் என்ன காரணத்துக்காக ஒருவேளை அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருப்பதாலோ இல்லை தொழிலதிபர் காரணத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்து மொழி சார்பாக அந்த பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மாதிரி கோவில்களை ஆக்கிரமிப்பது, இல்லை அதாவது இந்து கடவுளர்களை அவமதித்து பேசுவது அப்படி என்பது வந்து இன்னைக்கு துலுக்கனுக்கோ அல்லது கிறிஸ்தவங்களுக்கோ ஒரு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. அதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த காரை நிறுத்தினது ஒன்று மட்டும் இல்லாமல் செருப்பு காலோடையும் உள்ளே சென்றிருக்கிறார். அதையும் அவர் தட்டி கேட்டதற்குத்தான் இந்த மாதிரியான அடித்தும் இருக்கிறார் என்றும் அந்த கம்ப்ளைனில் அவர் சொல்லியிருக்காரு. கேவலமாக பேசியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பட்டியலின சமுதாயத்துக்காகவும் நாங்கள் தான் வந்து காவலாளிகள், ஹிந்து மதத்தில் ஜாதி பார்க்கப்படுகிறது, அதனால் வந்து நாங்கள் பட்டியலின சமுதாயத்தையும் மேம்படுத்துவது நாங்கள் தான் அப்படிங்கக்கூடிய போர்வையில் எல்லாத்தையும் பட்டியலின சமுதாயம் எங்களோட பக்கம் வந்துவிட்டால் இங்கு தான் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஜாதிய நடைமுறைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த துலுக்க தலைவர்கள் பல பேர் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் தெருவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவர்கள் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடணும்? இன்றைக்கி எல்லாரும் வந்து இன்றைக்கி பேசியிருக்கலாம்ல. இன்றைக்கி எஸ்டிபிஐக்காரன், டிஎம்எம்கேக்காரன் எல்லாம் இப்போ இந்த டிஎம்எம்கேக்காரன் இந்த மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி சுவர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தீண்டாமை சுவர்னு ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. அவங்க கூட அதில் வந்து பெரும்பாலும் அதில் தமிழ் புலிகள் அப்படிங்கிற அந்த நாகை திருவள்ளுவன் அவன் தான் இதில் வந்து ஒரு மேஜராக இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு அருந்ததி சமுதாயத்தினரை வைத்து ஒரு கதையை இது பண்ண வேண்டியது, கட்டவிழ்க்க வேண்டியது. அங்கே இவங்க போக வேண்டியது. உடனே இவங்க போய் அங்கே நலத்திட்டங்கள்லாம் தரும், இங்கே மதத்தில் தான் எல்லாமே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மதமாற்ற வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் மாதிரி இவங்க பல ஊர்களில் இவங்க பண்ணிகிட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் இப்போ வந்து பட்டியலின மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ நேராக போக வேண்டியதானே? இப்போ நேராக போய் இப்போ அந்த ஆளை தட்டி கேட்குறமா வேணாமா? இப்போ அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் புகார் கொடுத்துருக்கணுமே. ஏன் புகார் கொடுக்கல? ஏன் இப்போ அதை பற்றி யாருமே பேச வேண்டியதானே? இப்போ நாகை திருவள்ளுவன் போக வேண்டியலாம் தானே? எல்லாத்தையும் விட இவர்களுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கி இவர்களோட இதுக்காகவே நாங்கள் கட்சி நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிற திருமா போயிருக்கலாமே. ஆனால் திருமாலாம் போக மாட்டார். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கறதே வேஸ்ட்டு. ஏன்னா திருமா ஏன் போக மாட்டாருங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அம்பேத்கர் சிலையவே எடுத்துக்கோ, தூக்கி போட்டுக்கோ அப்படின்னாரு. யாருக்காக? தௌஹி ஜமாத்துக்காரன் வந்து கேட்டோன்னே எடுத்துக்க அப்படின்னாரு. ஏன்னா இந்த சிலை எங்களுக்கு வந்து அந்த சிலை வச்சுருக்கிறது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹராம், அது உருவ சிலை இருக்கிறது எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதின உடனே சரி எடுத்துக்க வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், நாங்கள் எங்கள் மக்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வந்து தூக்குவதற்கு இவரே அனுமதி கொடுத்தவர் தானே. விருதாச்சலத்தில் பெரியப்பட்டினம்ங்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்ததா இல்லையா? நம்ம அதை பல தடவை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கான ஆதாரங்களையும் கூட லெட்டர் பேடில் கைப்பட எழுதின ஆதாரங்கள் கூட நம்ம இடத்துல இருக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து திருமாவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திருமா வந்து இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இல்லாமட வேறு சம்பவங்கள்லாம் நடந்தது. தேனி மாவட்டத்தில் முத்துத்தேவன்பட்டியில் இல்லை அந்த சம்பவம், அந்த கலவரம் நடந்த இடம் இது முத்துத்தேவன்பட்டியில் துலுக்கப்பட்டின்னு மாற்றினாங்கல்ல. ஆமாம், அந்த ஒரு ஊரையே வந்து ஊரில் இருந்தவங்க எல்லாத்தையும் அடித்து வரட்டினாங்களே. துலுக்கப்பட்டி அது வந்து பேர் வந்து தேவன்பட்டியா, ஊர் பேர் தேவநகரியா, சேரி வரும் என்னமோ சேரி வரும், என்னமோ சேரி வரும், ஸ்கிரிப்ட் பேர் மறந்துட்டேன். சரி, அவனை பார்த்துக்கலாம். தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இதே போல தான்
துலுக்கால வந்து ஆக்கிரமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தின பொழுது துலுக்கை இவங்க மேலே எல்லாம் கல் எடுத்து எரிஞ்சு பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ அவர்களுக்கு போனால் அந்த சாலை வழியாக பணத்தை கூட கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி பெரும் பிரச்சனை வந்தது. கல்லெறி சம்பவம்லாம் நடந்து இந்துக்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். அங்கே இதே பட்டியலின சமுதாய மக்களை சேர்ந்தவர்கள் அன்றைக்கி தாக்கப்பட்டார்கள். அப்பையும் போய் அப்போ என்ன சமாதானம் பேசினார்னா, பட்டியலின மக்களை தான் அமைதியாக போக சொன்னாரே தவிர அப்பையும் போய் இந்த துலுக்கனுக்கு எதிராக ஒரு பேசலை. இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பட்டியலின சமுதாய மக்களுக்காகவே நாங்கள் போராடுகிறோம் என்பவர்கள் துலுக்கன்னு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை தான் நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கும் அதான் நடந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் புதுசு இல்லை. ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஆர்எஸ் மங்கலம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் 2 பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த துலுக்கர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள்ளே போனார்கள் அப்படின்றதற்காகவே அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி நேர்த்திக்கல்ல 2015 அந்த ஆவணப்படத்திலேயே இதெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கிறோம். இதே போல் ராமநாதபுரத்தில் வந்து ஒரு குளத்தில் வந்து குளிக்க போனதற்காக அங்கே தாக்கப்பட்டார்கள் பட்டியலின சமுதாய மக்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளவு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தாலும் கூட இவர்கள் எதுவும் வாய் திறக்க மாட்டார்கள். அப்போ துலுக்கன்னு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலின சமுதாய மக்களை இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் இந்த பட்டியலின சமுதாய மக்களை மதம் மாற்றுவதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாரும் இதுக்காக வந்து பேசுவாங்க. அப்போ ஹிந்து மதத்தில் ஜாதிகள் இருக்கிறது, ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கக்கூடிய கதைகள் எல்லாம் பேசுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு பட்டியலின மக்களை சேர்த்து கொள்ளாமல் இந்த தீண்டாமையை கடைபிடிப்பார்கள். இதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பட்டியலின சமுதாய மக்கள் யாரை தங்களுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் அந்த மக்கள் இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஏதோ ஒரு பட்டியலின சமுதாய மக்களுடைய ஒரு குலதெய்வ கோவில், அவங்களோட கோவில் தான் அது தாக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி மற்ற சமுதாயத்தினர் ஒதுங்கி இருக்கக்கூடாது. இதற்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காவல்துறை அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் போராட்டத்தில் ஈடுபட போகிறோன்னு இந்து முன்னணியை சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த போராட்டத்திற்கு அனைத்து சமுதாய மக்களும் சென்று இதற்கு எதிராக போராட வேண்டும். இந்த அநீதியை சும்மா விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாளைக்கு அதே சம்பவம் அடுத்த சமுதாய கோவிலுக்கும் நடக்கும் என்பதை மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால் இந்த சமுதாய மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் இணைந்து இதற்காக போராட வேண்டும்.